வணக்கம். பிஎம்சி நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 2 மாத தடை காலத்திற்கு பிறகு மே 15 வியாழக்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் பஹ்ரைன் ராஜ்யத்தின் கடல் பகுதியில் நண்டுகள் மீன் பிடிப்பதற்கான தடையை நீக்குவதாக சுற்றுச்சூழல் உச்ச கவுன்சில் அறிவித்துள்ளது. கடல்சார் வளங்களின் பொது இயக்குநரகம் நண்டுகளை பிடிப்பது, வர்த்தகம் செய்வது மற்றும் விற்பனை செய்வது மீதான தடை கடல் உயிரினங்களை பாதுகாப்பதற்கும் அவற்றின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் இனப்பெருக்கம் மற்றும் முட்டையிடும் காலங்களில் அவற்றை பாதுகாப்பதற்கும் பஹ்ரைனின் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்று வலியுறுத்தியது. இந்த நடவடிக்கைகள் மீன்பிடி காலத்தில் உள்ளூர் சந்தைகளில் அவற்றின் கிடைக்கும் தன்மையை அதிகரிக்க உதவுகின்றன. சுயாதீன பகுப்பாய்வு நிறுவனமான ஓபன் சிக்னல் படி மொபைல் நெட்வொர்க் தரத்திற்கான உலகளாவிய அளவுகோலான உலகளாவிய நெட்வொர்க் சிறப்பு குறியீட்டில் பஹ்ரைன் மெனா மற்றும் ஜிசிசி பிராந்தியங்களில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்த சாதனை டிஜிட்டல் சிறப்பிற்கான ராஜ்யத்தின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது மற்றும் தொலைத்தொடர்புகளில் பஹ்ரைனை ஒரு தலைவராக நிலைநிறுத்துகிறது. பஹ்ரைன் அதன் சிறந்த 4G அல்லது 5G கிடைக்கும் தன்மை, வேகமான பதிவிறக்க வேகம் மற்றும் நம்பகமான நெட்வொர்க் தரம் ஆகியவற்றிற்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தரவரிசை பஹ்ரைனின் மேம்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் எதிர்கால டிஜிட்டல் சேவைகளுக்கான தயார் நிலையை பிரதிபலிக்கிறது. குவைத் மாநிலத்தில் நடைபெற்ற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் ஜிசிசியின் தகவல் அமைச்சர்களின் 28வது கூட்டத்தில் தகவல் அமைச்சர் டாக்டர் ரம்ஜான் பின் அப்துல்லா அல் நைமி பங்கேற்றார். இந்த கூட்டத்திற்கு குவைத்தின் தகவல் மற்றும் கலாச்சார அமைச்சரும் இளைஞர் விவகாரங்களுக்கான இணை அமைச்சருமான அப்துல் ரஹ்மான் ஃபத்தா அல் முதெய்ரி தலைமை தாங்கினார். விரைவான முன்னேற்றங்களுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வளைகுடா ஊடக ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் பகிரப்பட்ட தளங்களை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் அடிக்கோடிட்டு காட்டினார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். அமைதி மற்றும் உரையாடல் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் நிலையான வளர்ச்சியை ஆதரிப்பதற்கும் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI பயன்பாடுகளை பயன்படுத்துவதில் பஹ்ரைன் ராஜ்யம் உறுதி பூண்டுள்ளதாக மன்னர் ஹமத் பின் இசா அவர்களின் உலகளாவிய சகிப்புத்தன்மை மையத்தின் அறங்காவலர் குழுவின் துணைத் தலைவர் அலி அப்துல்லா அல் அராதி உறுதிப்படுத்தியுள்ளார். இது மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களின் மனிதாபிமான தொலைநோக்கு பார்வையுடன் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் தலைமையிலான அரசாங்கத்தின் கொள்கைகளுடனும் ஒத்துப்போகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைன் ராஜ்யத்தில் மின்சார மற்றும் நீர் ஆணையத்தின் ஈவாவின் தலைவர் கமால் பின் அஹ்மத் முஹம்மத்
2025ஆம் ஆண்டில் 20 அரசு கட்டிடங்கள் மற்றும் 14 தனியார் கட்டிடங்களை இலக்காக கொண்ட ஒரு பரந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக 12 அரசு கட்டிடங்களில் கஃபா திட்டத்தை தொடங்குவதாக அறிவித்தார். இந்த தேசிய முயற்சி பொது மற்றும் தனியார் துறை வசதிகளில் ஆற்றல் செயல்திறனை மேம்படுத்துவதில் மற்றும் செயல்பாட்டு செலவுகளை குறைத்தல் மற்றும் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்தல் ஆகியவற்றிற்கான ராஜ்யத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை ஆதரிக்கிறது. பஹ்ரைன் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவின் பொதுச் செயலாளரும் நிர்வாக குழுவின் செயலாளருமான முஹம்மது இப்ராஹிம் அல்-சிசி அல்-புகைனின் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடனான நாடாளுமன்ற உறவுகளை வலுப்படுத்த பஹ்ரைன் எடுக்கும் முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். OIC உறுப்பு நாடுகளின் நாடாளுமன்ற ஒன்றியத்தில் PUICயில் உறுப்பினர் நாடாளுமன்றங்களின் பொதுச் செயலாளர்களின் 6வது கூட்டத்தில் பேசிய அல்-புகைனின் சட்டமன்ற அதிகாரத்திற்கு மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களின் அசைக்க முடியாத ஆதரவையும் சட்டமன்ற மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பையும் எடுத்துரைத்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.